டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்குரிய விளக்கம், சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ளூ பிரிண்ட் அண்ட் சிலபஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் செப்டம்பர் இல்லை ஆகஸ்ட் மந்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் பேஜ், நம்மளோட ப்ராஸ்பெக்டஸில் லாஸ்ட் பேஜில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை பொறுத்த மட்டும் பழைய ரெகுலேஷனில் கொடுத்துருப்பாங்க, அதாவது நான் செமஸ்டர் ரெகுலேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு சப்ஜெக்ட்ஸ் கோர் பேப்பர், அப்புறம் வந்து அலைடு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபார்மசூட்டிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, அப்புறம் அட்வான்ஸ் ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, நிறைய சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸ் நேமும் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோர் பேப்பர் எது, அப்புறம் அடிஷ்னலாக நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ், இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். அதுலேயே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக 125 கொஸ்டின்ஸ் நம்மளோட எக்ஸாமினேஷனுக்கு கேட்பாங்க. அதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 0.72 மார்க். அப்போ அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 90 மார்க் எக்ஸாமினேஷன். ஓகே, 90 மார்க் எக்ஸாமினேஷனில் 0.72 மார்க் எடுத்தால் மட்டும்தான் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 0.72 மார்க் அலாட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 125 கொஸ்டின்ஸை நம்ம வந்து மார்க் கொடுக்கும்போது நமக்கு அதுக்கு 90 மார்க்ஸ் வரும். 10 மார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க். இப்போ பிஃபார்மசி கம்ப்ளீஷன் ஆனதுலேருந்து எவ்வளோ இயர்ஸ் ஆகுது நான் எக்ஸாம்ஷன் எழுதுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயருக்கு முன்னாடி நம்ம பிஃபார்ம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிஃபார்ம் முடிச்சோம்னா 10 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பேசிஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கில் 10 மார்க் கொடுத்துருவாங்க. 90 கொஸ்டின்ஸ், 90 டிவைடட் பை 125, 0.72. இப்போ வந்து 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு ஜிபேட் மாதிரி தான், ஆனால் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இதில் கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம் முன்னாடியே. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபார்மகாலஜி சப்ஜெக்டில் 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, அப்புறம் அட்வான்ஸ் ஃபார்மகாக்னசி, இதில் வந்து பார்த்தோம்னா 10+10 கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் ரீசெண்டாக எக்ஸாமினேஷன் எழுதின நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கல, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கேட்கடால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கோர் பேப்பர்ஸ் எது, அலைடு பேப்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து செமஸ்டர் 4, 5, 6 இப்போ ரீசெண்டாக செமஸ்டர் பேஸில் தான் சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால் செமஸ்டர் 4, 5, 6 சிலபஸ் நல்லா படிச்சுட்டு, அதாவது 4, 5, 6, 7 அந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் அதாவது ஃபஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்ட் செம் இதெல்லாம் பேசிக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, ஹெர்பல் டெக்னாலஜி, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், ஐபி, இந்த மாதிரி நாவல் டெலிவரி சிஸ்டம், ஃபார்மசி ப்ராக்டிஸ், இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து நம்ம ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். பழைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, பழைய கொஸ்டின்னா அதாவது ஃபார்மசூட்டிக்கல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1, 2, 3, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, பேத்தோபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி வந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அதை செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். மெயினாக வந்து ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். பழைய ரெகுலேஷனில் பார்க்கும்போது மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த உங்களுக்கு தெரியும், ஒரு கோர் பேப்பராக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸாக இருந்தால் அது வந்து பேசிக்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் இல்லை லெஸ் தென் 10 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தரவாக கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜிபேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி புக்ஸ்லேயே பார்த்துக்கலாம். இன்னொன்று, நம்ம டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சு லேட்டரல் என்ட்ரி முடிச்சு இந்த எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டிப்ளமா இன் ஃபார்மஸில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்போம். அதையே நம்ம பிஃபார்மஸிலே அகைன் நம்ம வந்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம். அந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம நிறைய படிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து அதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். வேறு மற்றபடி ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கோர் பேப்பர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 80 கொஸ்டின்ஸ், 125 கொஸ்டினில் பார்க்கும்போது ஒரு 45 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கலாம், ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கலாம், இன்னொரு 40 கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட், அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னையே நம்ம வந்து என்ன சொல்கிறது, 1/3 ஈஸி, 1/3 மாடரேட், 1/3 டஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் நம்ம நல்லா கரெக்டாக எழுதுகிற மாதிரி எழுதணும் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 48 மார்க் வந்துடும். ஒரு கொஸ்டினுக்கு 0.72 தானே. ஸோ நம்ம நார்மலாக எக்ஸாமினேஷன் எழுதினாலே
ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் ஒரு 40 கொஸ்டின்ஸ் நல்லா எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக டிப்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் பேசிக்காக உள்ள எம்சிக்யூஸ் நல்லா எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணி பார்த்துட்டு போனாலும் ஈஸியாக படிக்க முடியும். நல்லா ப்ரிப்பரேஷன் பிளானோட படித்தோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் நல்லா தரவாக படிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படித்தோம் அப்படின்னா 2 மந்த்ஸில் படிக்க முடியும். இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து படிக்க டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ் ஆகும், எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் ஃபர்தர் நடந்தால் அதுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐசி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங், மற்ற எல்லா ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கும் நம்ம படிக்க பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகாதனால வேஸ்ட் ஆகாது. ஸோ சாப்டர் வைஸ் நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் ஈஸியாக இருக்கும். எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கறதோட புக்ஸ் தரவாக ரீட் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ நம்ம வந்து கிராக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, 4 பேப்பர்ஸ் நல்லா கான்செப்ட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா அடிஷனல் சப்ஜெக்ட்ஸ் படிக்க முடியும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதினாலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மார்க் வந்து ஒரு 55+ வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம டாப் ரேங்கில் வந்து எம்எம்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.